நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சதுதான் தாமதம். சுவாரஸ்யங்களுக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம தேர்தல் தொடர்பான ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகிட்டு வருது. நாடு முழுவதும் உள்ள வாக்காளர்கள்ல 2.5 லட்சம் பேர் 100 வயசு கடந்தவங்கன்னு யோசிச்சா ஆச்சரியமாதானே இருக்கு. ஆனா இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் தொகுதி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிட்டு இருக்கு. அட பில்டப்பை குறைச்சிட்டு விஷயத்துக்கு வாங்க அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேக்குது. ஊபி மாநிலம் பிரயாக்ராஜ் தொகுதியில மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை சுமார் 46 லட்சம். அதுல 1049 பேர் சூப்பர் சீனியர் வாக்காளர்கள்னா பாத்துக்கோங்களேன். அட ஆமாங்க, 1049 பேரும் 100 வயசை கடந்தவங்க அப்படின்றது தான் ஹைலைட். 1952ஆம் வருஷம் நடைபெற்ற முதல் தேர்தல் தொடங்கி இப்ப வரைக்கும் பல தேர்தல்களை பார்க்குற இவங்கள பெரும்பாலானோர் எல்லா தேர்தல்களையும் தவறாம வாக்களிச்சுட்டு வராங்க. பிரயாக்ராஜ் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் 100 முதல் 109 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள்ல ஆண்கள் 414 பேரும் பெண்கள் 440 பேரும் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. 110 முதல் 119 வயது வரம்பு வாக்காளர்கள்ல 3 ஆண்களும் 10 பெண்களும் இருக்காங்க. 120 வயது வரம்பு வாக்காளர்கள்ல 44 ஆண்களும் 38 பெண்களும் வர இருக்கும் தேர்தலில் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. அண்மையில் வெளியான பிரயாக்ராஜ் தொகுதியோட புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் விவரங்களின் அடிப்படையில் ஒட்டுமொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 46,64,519. இதுல 25,27,676 பேர் ஆண் வாக்காளர்கள், 21,36,224 பேர் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 619 திருநங்கை வாக்காளர்களும் இந்த தொகுதியில ஓட்டு போட போறாங்க. ஒரே தொகுதியில 1000க்கும் மேற்பட்ட 100 வயசு கடந்தவங்க இருக்கிறதாலேயே இந்த தொகுதி இப்போ ஸ்பாட்லைட்டுக்கு வந்திருக்கு. இப்ப பிரயாக்ராஜ்னு பிரபலமா நமக்கெல்லாம் தெரிகிற இந்த தொகுதியோட பழைய பேர் அலகாபாத்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 2018ஆம் ஆண்டு தான் அலகாபாத் தொகுதி பிரயாக்ராஜ் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.